பின்வருவனவற்றில் பொருளாதாரத்தின் 3 துறைகளில் ஒன்றாக பட்டியலிடப்படாத எது? ஏ. சேவைத்துறை. பி. முதன்மைத்துறை. சி. தொழில்துறை. டி. நிதித்துறை. சரியான பதில் டி. நிதித்துறை. சரியான விடை டி. பொருளாதாரத்தின் 3 முக்கிய துறைகள் முதன்மை, 2ஆம் நிலை, தொழில் மற்றும் 3ஆம் நிலை, சேவை துறைகள் ஆகும். நிதித்துறை என்பது சேவைத் துறையின் ஒரு அங்கமே தவிர, அது ஒரு தனிப்பெரும் துறையாக பட்டியலிடப்படவில்லை. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு எந்த துறை அதிக பங்களிப்பை வழங்குகிறது? ஏ. 2ஆம் நிலைத்துறை, செகண்டரி செக்டர். பி. வேளாண்மைத் துறை, அக்ரிகல்ச்சரல் செக்டர். சி. முதன்மைத்துறை, பிரைமரி செக்டர். டி. சார்புத்துறை, டெர்டரி செக்டர். சரியான பதில் டி. சார்புத்துறை, டெர்டரி செக்டர். சரியான விடை டி. சோகஸ்மெலி. சார்புத்துறை அல்லது சேவைத்துறை தற்போதைய இந்திய பொருளாதாரத்தில் 50%த்திற்கும் அதிகமான பங்களிப்பை வழங்கி முதலிடத்தில் உள்ளது. வங்கி, கல்வி, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் போக்குவரத்து போன்ற சேவைகள் இத்துறையின் கீழ் வருகின்றன. எதிர்கால வருமானத்தை பெறுவதற்காக வளங்களை பரிமாறிக்கொள்ளும் செயல்முறை என்னவென்று அழைக்கப்படுகிறது? ஏ. சேமிப்பு, சேவிங். பி. திரும்பப் பெறுதல், வித்ட்ராயல். சி. வைப்பு, டெபாசிட். டி. முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். சரியான பதில் டி. முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். சரியான விடை டி. சோகஸ்மெலி. முதலீடு என்பது எதிர்காலத்தில் லாபம் அல்லது வருமானம் ஈட்டும் நோக்கில் தற்போதைய வளங்களை ஒரு திட்டத்தில் செலுத்துவதாகும். இது பொருளாதார வளர்ச்சிக்கும் மூலதன உருவாக்கத்திற்கும் அடிப்படையாக அமைகிறது. வழங்கப்பட்ட எடுத்துக்காட்டில் சர்க்கரை உற்பத்தியில் வெளியீட்டை குறிப்பது எது? ஏ. தொழிலாளர்கள். பி. கரும்பு. சி. இயந்திரங்கள். டி. சர்க்கரை. சரியான பதில் டி. சர்க்கரை. சரியான விடை டி. சோகஸ்மெலி. உற்பத்தி செயல்முறையின் முடிவில் விற்பனைக்கு தயாராக கிடைக்கும் இறுதிப் பொருளை வெளியீடு, அவுட்புட் எனப்படும். இங்கு கரும்பு மற்றும் உழைப்பை பயன்படுத்தி உருவாக்கப்படும் சர்க்கரை என்பது இறுதி வெளியீடாகும். தொழில் சட்டம் எப்போது இயற்றப்பட்டது? ஏ. 1947. பி. 1950. சி. 1952. டி. 1951. சரியான பதில் டி. 1951. 7. சரியான விடை டி. சோகஸ்மெலி. தொழில் மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் 1951-இல் இயற்றப்பட்டது. இது இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சியை முறைப்படுத்தவும் கட்டுப்படுத்தவும் அரசாங்கத்திற்கு அதிகாரம் அளித்தது. தொழிலாளர்கள் தங்கள் முதலாளியுடன் உள்ள பிரச்சினைகளை கூட்டாக தீர்க்க எந்த நடவடிக்கை அனுமதிக்கிறது? ஏ. தனிப்பட்ட பேச்சுவார்த்தை. பி. தொழிற்சங்கங்களை உருவாக்குதல். சி. வேலையை முழுவதுமாக நிறுத்துதல். டி. மாற்று வேலைவாய்ப்பை தேடுதல். சரியான பதில் பி. தொழிற்சங்கங்களை உருவாக்குதல். 2. சரியான விடை பி. சோகஸ்மெலி. தொழிற்சங்கங்கள் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கவும், ஊதியம் மற்றும் பணிச்சூழல் குறித்து முதலாளிகளுடன் பேரம் பேசவும் சட்டப்பூர்வ அங்கீகாரம் அளிக்கின்றன. தொழில்களுக்கு எந்த வகையான மனித வளம் தேவை? ஏ. திறமையான மனித வளம். பி. திறமையற்ற தொழிலாளர். சி. கைகளால் செய்யப்படும் உழைப்பு. டி. தற்காலிக ஊழியர்கள். சரியான பதில் ஏ. திறமையான மனித வளம். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. நவீன தொழில்துறைகள் இயந்திரங்களை இயக்கவும், தொழில்நுட்பத்தை நிர்வகிக்கவும் முறையான கல்வி மற்றும் பயிற்சி பெற்ற திறமையான மனித வளத்தையே பெரிதும் நம்பியுள்ளன. மனித மூலதனம் என்பது ஒரு நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கு மிக அவசியமான காரணியாகும். லிடியர்கள் தங்க நாணயங்களை பயன்படுத்தியதை முதலில் விவரித்தவர் யார்? ஏ. மூரியர்கள், தி மோர்யாஸ். பி. பண்டைய இந்தியர்கள், ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ். சி. துருக்கிய சுல்தான்கள், டர்கிஷ் சுல்தான்ஸ். டி. ஹெரோடோட்டஸ், ஹெரோடோட்டஸ். சரியான பதில் டி. ஹெரோடோட்டஸ், ஹெரோடோட்டஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி. கிரேக்க வரலாற்றாசிரியர் ஹெரோடோட்டஸ் கிமு 6ஆம் நூற்றாண்டில் லிடியர்கள்தான் முதலில் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை பயன்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். இது நாணய வரலாற்றில் ஒரு முக்கியமான வரலாற்றுச் சான்றாகும்.
இந்தியாவில் குடிமக்கள் நாடாளுமன்றத்திற்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள்? ஏ. இராணுவத் தலைவர்கள், மிலிட்டரி லீடர்ஸ். பி. நீதிபதிகள், ஜட்ஜஸ். சி. வணிக உரிமையாளர்கள், பிசினஸ் ஓனர்ஸ். டி. பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சரியான பதில் டி. பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். சரியான விடை டி. சோகஸ்மெலி. இந்தியா ஒரு பிரதிநிதித்துவ ஜனநாயகம் என்பதால் குடிமக்கள் தங்களின் சார்பாக சட்டங்களை இயற்றவும் ஆட்சி செய்யவும் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள். 1965 முதல் 66 வரை மற்றும் 2014 முதல் 15 வரை க்கு இடையில் உணவு தானிய உற்பத்தி திறன் தோராயமாக எவ்வளவு அதிகரித்துள்ளது? ஏ. 2.5 மடங்கு. பி. 3.5 மடங்கு. சி. 4.5 மடங்கு. டி. 5.5 மடங்கு. சரியான பதில் பி. 3.5 மடங்கு. சரியான விடை பசுமை புரட்சி மற்றும் மேம்படுத்தப்பட்ட நீர்ப்பாசன வசதிகளால் இந்தியாவின் உணவு தானிய உற்பத்தி 1965 முதல் 2015 வரை பெருமளவு அதிகரித்தது. புள்ளி விவரங்களின்படி இந்த வளர்ச்சி தோராயமாக 3.5 மடங்காகும். பின்வருவனவற்றில் எது வரிகளால் நிதியளிக்கப்படும் ஒரு பொது சேவையாக பட்டியலிடப்பட்டுள்ளது? ஏ. கல்வி அமைப்புகள். பி. தனியார் ஜெட் சேவைகள். சி. ஆடம்பர வாகன உற்பத்தி. டி. சர்வதேச விடுமுறை பயணங்கள். சரியான பதில் ஏ. கல்வி அமைப்புகள். சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. கல்வி அமைப்புகள் பொதுமக்களின் நலனுக்காக அரசாங்கத்தால் வரி பணத்தைக் கொண்டு நடத்தப்படுகின்றன. இது அனைவருக்கும் சமமான கல்வி வாய்ப்பை உறுதி செய்ய உதவுகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்துவதற்கு முன்பு தமிழ்நாடு எவ்வளவு காலம் தள்ளி போட்டது? ஏ. 1 வருடம். பி. 3 வருடங்கள். சி. 2 வருடங்கள். டி. 4 வருடங்கள். சரியான பதில் பி. 3 வருடங்கள். 1. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 இல் இயற்றப்பட்டாலும் தமிழ்நாடு தனது அனைவருக்கும் உணவு என்ற பொது விநியோக முறையை பாதுகாக்க 3 ஆண்டுகள் கழித்து 2016 இல் அமல்படுத்தியது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மொத்த மக்கள் தொகை எவ்வளவு? ஏ. 221 கோடி. பி. 100 கோடி. சி. 102 கோடி. டி. 121 கோடி. சரியான பதில் டி. 121 கோடி. சரியான விடை டி. சோகஸ்மெலி. 2011 ஆண்டு நடத்தப்பட்ட 15வது இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் தொகை 121.02 கோடியாக இருந்தது. இது 2001 முதல் 2011 வரை காலகட்டத்தில் 17.64% வளர்ச்சியை பதிவு செய்தது. சர்வதேச புலம்பெயர்ந்தோரில் எத்தனை சதவீதம் பெண்கள்? ஏ. 26%. பி. 85%. சி. 15%. டி. 28%. சரியான பதில் சி. 15%. சரியான விடை குறிப்பிட்ட புள்ளி விவரங்களின்படி சர்வதேச அளவில் இடம்பெயர்பவர்களில் பெண்கள் சுமார் 15% பங்களிக்கின்றனர். இது இடம்பெயர்வு பெரும்பாலும் ஆண்களை மையமாகக் கொண்டிருப்பதை உணர்த்துகிறது. பணத்தின் புழக்க அளவுக்கும் பொருட்களின் விலைக்கும் உள்ள தொடர்பு என்ன? ஏ. தொடர்பு இல்லை, நோ ரிலேஷன்ஷிப். பி. மறைமுக தொடர்பு, இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப். சி. தலைகீழ் தொடர்பு, இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். டி. நெருங்கிய தொடர்பு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். சரியான பதில் டி. நெருங்கிய தொடர்பு, க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். 1. சரியான விடை டி. சோகஸ்மெலி. பணத்தின் அளவு அதிகரிக்கும் போது பொருட்களின் விலை உயர்கிறது. இது பணவீக்கத்திற்கு வழிவகுக்கிறது. எனவே இவை இரண்டும் நெருங்கிய தொடர்புடையவை. ஒரு தொழில் முனைவோரின் முதன்மை பங்கு எந்த கூறுகளை ஒன்றிணைப்பதாகும்? ஏ. மூலப்பொருட்கள் மற்றும் முடிக்கப்பட்ட பொருட்கள். பி. தேவை மற்றும் அளிப்பு. சி. உற்பத்தி மற்றும் நுகர்வு. டி. நிலம், உழைப்பு மற்றும் மூலதனம். சரியான பதில் டி. நிலம், உழைப்பு மற்றும் மூலதனம். சரியான விடை டி. சோகஸ்மெலி. ஒரு தொழில் முனைவோர் நிலம், உழைப்பு மற்றும் மூலதனம் ஆகிய 3 உற்பத்தி காரணிகளையும் ஒருங்கிணைத்து உற்பத்தியை திட்டமிடுபவர் ஆவார். இவரே உற்பத்தியில் ஏற்படும் அபாயங்களை ஏற்றுக்கொண்டு லாபத்தை ஈட்டுகிறார்.
தாராளமயமாக்கலுக்கு முன்பு இந்தியா எந்த ஆண்டு வரை ஒப்பீட்டளவில் ஒரு மூடிய பொருளாதாரத்தை கொண்டிருந்தது? ஏ 1991, பி 1981, சி 1971, டி 2001. சரியான பதில் ஏ 1991. சரியான விடை 1991. 1991ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக இந்தியா புதிய பொருளாதார கொள்கையை எல்பிஜி அறிமுகப்படுத்தும் வரை ஒரு மூடிய பொருளாதாரமாகவே இருந்தது. சுகாதாரத்துறைக்குள் வரிகளால் நிதியளிக்கப்படும் சேவைகளில் ஒன்று என்ன? ஏ சமூக பாதுகாப்பு, பி தனியார் மருத்துவமனை கட்டுமானம், சி தனிநபர் சுகாதார காப்பீட்டு பிரீமியங்கள், டி ஒப்பனை அறுவை சிகிச்சை. சரியான பதில் ஏ சமூக பாதுகாப்பு. சமூக பாதுகாப்பு என்பது பொதுமக்களின் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வுக்காக அரசாங்கத்தால் வரிகள் மூலம் வழங்கப்படும் ஒரு முக்கிய சேவையாகும். இது முதியோர் மற்றும் ஏழைகளுக்கான மருத்துவ உதவிகளை உள்ளடக்கியது. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?